இந்த உலகத்திலே பெரிய சக்தி இது காசா பதவியா குழுதுறையா யோசி. ஃபர்ஸ்ட் நாட்டை சுரண்டி வைக்க நினைக்கிற ஒரு அரசியல்வாதி, அவனுக்கு வேற எதுவும் வேணாம், அந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதும். ரெண்டாவது, சினிமாவில் நடிக்கிறவன் எல்லாம் லைனா அரசியலுக்கு தாவி வர்றதுக்கும் அதுதான் ரீசன். மூணு, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்னு சொல்ல போற நபர்கள் ரீல்ஸ் போட்டு சிம்பிள் ஃபாலோவர்ஸை ஏற்றி வச்சுட்டு கேம்பிளிங் அப்ப ப்ரொமோட் பண்றதுக்கும் அதுதான் ரீசன். என்ன தெரியலையா? சரி நானே சொல்றேன். மக்கள் சக்தி such a precious thing. அது கிடைச்சிட்டா உடனே எல்லாமே கிடைச்சிடும். பட் மேட்டர் என்னன்னா, இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் ரொம்ப சீப் ஆயிட்டாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம அண்ணன் அக்கா காரியங்கள்லாம் தன்னோட உரிமையை மீட்க ரோடு பீச்னு இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யங்ஸ்டர்ஸ் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்னு உலகத்துக்கே காட்டினாங்க. இப்போ அவங்கள மாதிரி நம்ம இருக்கோமா? போற வரவெல்லாம் உன உறிஞ்சிட்டு சக்கையை போட்டு போறான். இங்க அவனோட க்ரோத்காக மட்டும்தான் அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. உனக்கு பெனிஃபிட்டா இங்க பெருசா ஒன்றும் நடக்கல. நான் சொல்ல வரதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு மேல இருக்கிறவன் அதான் நமக்கு இத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ணலான்ற அவனோட மனநிலையை முதல்ல உடைக்கணும். கொல்த்ரா தலைவன் அரசியலுக்கு வந்துட்டான்டா, என் ஓட்டு அவனுக்கு தான் மடத்தனமா இல்லாம அவனுக்கு என்ன பாலிடிக்ஸ் நாலேஜ் இருக்குன்னு பாரு. விஜயன் நான் சொல்ற மாதிரி பூக்கடையில வேலை செய்யறவன பட்டாசு கடையில வேலைக்கு சேர்க்க முடியாது.